சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி கிரேவி மட்டும் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சி இலை, ஜீரகம், சோம்பு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் தக்காளி 10 எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் மிக்சிலலாம் போட்டு அரைக்க வேணாம், இதுவே நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். என்னடா இந்த அடுப்பில் சமைக்கிறாளேன்னு பார்க்காதீங்க, எங்கள் வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு. வேறு வழி இல்லை. ஸோ எமர்ஜென்சிக்கு இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அடுப்பு வந்து நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்த போது வச்சுருந்தோம். ஸோ அதை இப்போ வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சீரகம், சோம்பு, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து மீடியம் சைஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். இதோட கலர் வந்து மாறுற அளவுக்கு வதக்கலாம். இதோட கலர் வந்து மாறணும், அது வரைக்கும் இது வதங்கட்டும். நம்ம இப்போ வந்து பூண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் வந்து மாறி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு இடித்து வச்ச இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். அதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், சும்மா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க. ஏன்னா நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். வந்து இதில் மிளகாத்தூள் வந்து சேர்க்கறதுனால, சில்லி பவுட்ரு சேர்க்கறதுனால நான் வந்து மிளகாய் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் இது நல்லா வதங்கி அந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூளை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் உப்பு போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஆகிற வரைக்கும் இது ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்மளுடைய தக்காளி கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு சொன்னோடனே நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து தொட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.